ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். நாட்டுக்கோழி அடை வைப்பது எப்படி. நாட்டுக்கோழி கொஞ்சம் தூரம் மண்ணை பரப்பிக்கணுங்க. ஒரு ஒரு பிளாஸ்டிக் அன்னக்குடையில் மணல் எடுத்திருக்கேன். மணலை அப்படியே கொஞ்சம் தூரம் பரப்பிக்கணும். வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். மணல் வச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால் மணலை வைக்கிறேன். ஒரு 3 பட்டை மிளகாய், அது ஒரு இரும்பு, இதெல்லாம் எங்கள் மாமியார் இப்படி தான் வைப்பாங்க. ஒரு கறித்துண்டு, இதெல்லாம் வச்சு அடை வைக்கணுங்க. வச்சிங்கன்னா எல்லா முட்டையும் அப்படியே பொரிச்சிரும். இங்கே பாருங்கள், 10 முட்டை வச்சுருக்கேன். 2 முட்டை கோழியோடு இருக்குது. அதையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம். இங்கே பாருங்க, 13 முட்டை வச்சுருக்கேன். 13 முட்டையில் அப்படியே இவங்கள உட்கார வச்சிட வேண்டியதான். அங்கே பாருங்கள், இவங்களை உட்கார வச்சிட்டோன்னா 22வது நாள் பொரிச்சிரும். இதான் நானும் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நாள் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் சேனல் வரலை. இனிமேல் வருவேன், கண்டினியூஸாக இனிமேல் வருவேன். அதனால் எனக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எப்படி நீங்கள் முட்டை வைப்பீங்க, எப்படி கோழி குஞ்சு பொரிக்க வைப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, பாய்.